திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே ஜன்னலோரம் வைக்கப்பட்ட பூட்டின் சாவியை நைசாக தூக்கி வீட்டிற்குள் நுழைந்த திருடன் 18 சவரனை கொள்ளையடித்து போலீசில் சிக்கியிருக்கிறார். திருட்டு நகைகளை செப்டிக் டேங்கில் மறைத்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்த திருடன் போலீசில் சிக்கியது எப்படி? திருடிய 18 சவரனை செப்டிக் டேங்கில் மறைத்து சிறுக விற்று குடித்த சொகுசு கண்ட திருடன் இவர்தான். சவால் விடுத்த வழக்கில் அதிரடி காட்டிய போலீசார் திருடனை தூக்கியது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த திருநின்றூரைச் சேர்ந்தவர்கள் அலமேலு மங்கை முருகேசன் தம்பதி கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி அலமேலு தனது மகளுடன் உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனால் வேலைக்கு புறப்பட்ட முருகேசன் வீட்டை பூட்டிவிட்டு வீட்டு சாவியை எப்போதும் போல ஜன்னல் அருகே வைத்து சென்றுள்ளார். மாலை அவரது மகன் கல்லூரி முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். ஜன்னல் அருகே இருந்த சாவியை எடுத்து கதவை திறந்து உள்ளே சென்றவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். பீரோ கைப்பிடி உடைந்த நிலையில் லாக்கர் திறக்கப்பட்டு உள்ளே வைத்திருந்த 18 சவரன் நகை மற்றும் 90,000 ரூபாய் திருடு போயிருந்தது. பூட்டிய பூட்டு உடைக்கப்படாமல் அப்படியே இருந்த நிலையில் குழம்பி போன வீட்டின் உரிமையாளர் முருகேசன் திருநின்றூர் போலீசாருக்கு புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்திருக்கின்றனர். அதில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த ஆவடி காந்தி நகரைச் சேர்ந்த ரஞ்சித்குமாரை பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போது திடுக்கிடும் திருட்டு சம்பவத்தின் பின்னணி குறித்து தெரிய வந்தது. ரஞ்சித்குமார் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு திருட்டு நடைபெற்ற வீடு இருக்கும் அதே தெருவில் வசித்துள்ளார். வெளியே செல்லும் போதெல்லாம் முருகேசன் தனது வீட்டு ஜன்னலில் சாவியை வைத்துவிட்டு செல்வது எப்படியோ அவருக்கு தெரிந்திருக்கிறது. திருடும் நோக்கத்தோடு யாருமில்லாத நேரம் பார்த்து வீடு புகுந்து 18 சவரன் நகை மற்றும் 90,000 ரூபாயை களவாடி உள்ளார். பணத்தை செலவு செய்து சொகுசாக ஊர் சுற்றியவர் நகைகளை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு கழிவுநீர் தொட்டியில் வீசிவிட்டு எதுவும் தெரியாதது போல இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் ரஞ்சித்குமாரை கைது செய்த போலீசார் கழிவுநீர் தொட்டியை உடைத்து நீரை வெளியேற்றி அதிலிருந்த 15 சவரன் நகைகள் மற்றும் 65 கிராம் வெள்ளிப் பொருட்களை மீட்டுள்ளனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரஞ்சித்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஏற்கனவே பட்டாபிராம் பகுதியில் பெண்ணிடம் பணம் பறித்த வழக்கில் ரஞ்சித்குமார் சிறை சென்றது குறிப்பிடத்தக்கது.